மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம மார்னிங் பார்த்த விசை இயக்கும் பாடத்தோட வினாடி வினாவை பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, விசையின் எஸ்ஐ அலகு. இது மிக எளிமையான கேள்வி. என்னது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நியூட்டனா, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயரா, பாஸ்கலா, நியூட்டன் பை மீட்டரா? விசையினுடைய எஸ்ஐ அலகு. இது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சதா? என்னது விசையினுடைய எஸ்ஐ அலகு? நியூட்டன். அடுத்தது இரண்டாவது கேள்வி பாருங்கள். அழுத்தத்தினுடைய எஸ்ஐ அலகு. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு நியூட்டனா, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயரா, பாஸ்கலா, நியூட்டன் பை மீட்டரா? அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் ஆப்ஷன் பி, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இது எப்படி நம்ம பார்த்தோம்? அழுத்தம்னா என்னது? விசை பை பரப்பளவுன்னு சொல்லி பார்த்தோமா? விசைக்கு நமக்கு எஸ்ஐ அலகு என்னென்னா நியூட்டன், பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்தது, ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது எத்தனை பாஸ்கலுக்கு சமம்? ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது எத்தனை பாஸ்கலுக்கு சமம்? 100, 1000, 10,000, லட்சமா? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1,00,000. சரிங்களா? அதாவது 10^5 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி எழுதுவோம். அதை தான் இங்கே 1,00,000 சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது பாதரசமானியில் உள்ள டேஸ் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தமாகும். ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஒரு பாதரசமானியில் உள்ள டேஸ் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம். 100 சென்டிமீட்டரா, 7.6 சென்டிமீட்டரா, 76 சென்டிமீட்டரா, 760 சென்டிமீட்டரா? ஆன்சர் ஆப்ஷன் சி, 76 சென்டிமீட்டர் அல்லது 760 மில்லிமீட்டர். சரிங்களா? இதை நம்ம பார்த்துருப்போம். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். வாகனங்களில் உள்ள வேகத்தடை அமைப்பு எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? வேகத்தடை அமைப்பு எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? நியூட்டன் விதியா, ஆர்கிமிடிஸ் விதியா, பாஸ்கல் விதியா, கலிலியோ விதியா? வேகத்தடை அமைப்பு எதில் யூஸ் ஆகுது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாஸ்கல் விதி. சரிங்களா? அடுத்து, மழைநீர் கோள வடிவம் பெற காரணம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். புவியீர்ப்பு விசையா, மிதப்பு விசையா, பாயல் விசையா, பரப்பு விசையா? ஆன்சர் ஆப்ஷன் டி, பரப்பு இழுவிசை. சரிங்களா? இதெல்லாம் நம்ம லெசன் படிக்கும்போது பார்த்தோம். அடுத்தது, கடுமையான புயல் போது மாலுமிகள் கப்பலை சுற்றி சோப்புத்தூள் அல்லது எண்ணெயை கொட்ட காரணம் என்ன? பரப்பு இழுவிசை குறைப்பதற்காகவா, புவியீர்ப்பு விசையை குறைப்பதற்காகவா, மிதப்பு விசையை குறைப்பதற்காகவா, அல்லது பரப்பு இழுவிசையை அதிகரிப்பதற்காகவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பரப்பு இழுவிசையை குறைப்பதற்காக. சரிங்களா? அடுத்தது, ஒரு பொருளின் தொடுபரப்பு அதிகரிக்கும் போது அது உராய்வு என்ன ஆகும்? அதாவது பரப்பளவு அதிகரிக்கும் போது அதனுடைய உராய்வு எப்படி இருக்கும்? குறையுமா, அதிகரிக்குமா, மாறாதா? இவற்றில் எதுவும் இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் பி, அதிகரிக்கும். சரிங்களா? பொருளோட தொடுபரப்பு அதிகரிக்கும் போது அதனுடைய உராய்வும் அதிகரிக்கும். சரிங்களா? ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரிக்ஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது, பாகியல் விசையின் சிஜிஎஸ் அலகு. பாகியல் விசையின் சிஜிஎஸ் அலகு என்னது? பாய்சா, கிலோகிராம் பை மீட்டர் பை வினாடியா, அல்லது நியூட்டன் வினாடி பை மீட்டர் ஸ்கொயரா, அல்லது நியூட்டன் வினாடி பை மீட்டரா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாய்ஸ். அடுத்தது, நீரியல் உயர்த்தி எந்த விதியின் அடிப்படையில் இயங்குகிறது? நீரியல் உயர்த்தினா என்ன சொன்னோம்? ஹைட்ராலிக் ஜாக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஹைட்ராலிக் ஜாக்கின்னு சொல்லி பார்த்தோம். அது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது? நியூட்டன் விதியா, கலிலியோ விதியா, பாஸ்கல் விதியா, ஆர்கிமிடிஸ் விதியா? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாஸ்கல் விதி. சரிங்களா? அடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்கள். திரவத்தில் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தமானது குறையுமா, அதிகரிக்குமா, மாறாதா? இவற்றில் எதுவும் இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் பி, அதிகரிக்கும். சரிங்களா? ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய அழுத்தம் எப்படி இருக்கும்? அதிகரிக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒரு டப்பாவில் தண்ணி ஊற்றி அதில் 3 ஓட்டை போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட நம்ம அதுக்கு பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்தது 12வது கொஸ்டின் பாருங்கள். அழுத்தத்தினுடைய எஸ்ஐ அலகு. அழுத்தத்தினுடைய எஸ்ஐ அலகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயரா, பாஸ்கலா, இரண்டுமா அல்லது இரண்டும் அல்லவா? ஆன்சர் அழுத்தத்தின் இசை அலகு
என்னது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. அதாவது அழுத்தம்னா என்ன சொன்னோம் நம்ம ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லி சொன்னோம். அதாவது விசை பை பரப்பளவுன்னு சொல்லி சொன்னோம். விசைக்கு நியூட்டன், பரப்பளவுக்கு வந்து பார்த்தோம்னா மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. ஓ சாரி, இங்கே பாருங்கள் பாஸ்கலுங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆன்சரு இரண்டுமே தான், ஆப்ஷன் சி ஆன்சர் சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் சி ஆன்சர். அப்போ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னாலும் கரெக்டு தான், பாஸ்கல்னாலும் கரெக்டு தான். பாஸ்கல்னாலும் என்ன தான் அர்த்தம், பாஸ்கல்னாலும் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு தான் அர்த்தம் சரிங்களா. ஸோ அப்போ இரண்டுமே கரெக்டானது தான். எஸ்ஐ அலகு ரெண்டுமே சொல்லலாம் சரிங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அழுத்தத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து பார்த்தோன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், பாஸ்கல்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும். அடுத்து 13 கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் சமன்பாடுகளில் அழுத்தத்திற்கான சமன்பாடு எது? இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். எது? அழுத்தம் ஈக்குவல் டு விசை பெருக்கல் பரப்பளவா, அழுத்தம் ஈக்குவல் டு விசை பை பரப்பளவா, அழுத்தம் ஈக்குவல் டு விசை இன்ட்டு நீளமா, அல்லது அழுத்தம் ஈக்குவல் டு விசை பை நீளமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, அழுத்தம் ஈக்குவல் டு விசை பை பரப்பளவு சரிங்களா. அதுதான் வந்து சரியான விடை. அடுத்து 14 கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளினுடைய எடை 40 நியூட்டன், பரப்பளவு 4 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அழுத்தத்தை கண்க. இப்போ தான் பார்த்தோம் என்னது அழுத்தத்திற்கான ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் பை ஏரியான்னு பார்த்தோம். இந்த சமன்பாடு யூஸ் பண்ணி பட் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 4 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் வருமா, 160 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் வருமா, 40 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் வருமா, 10 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் வருமா? ஆன்சர் என்ன வரும்? அதாவது ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா 40 நியூட்டன் கொடுத்துட்டாங்க, விசை வந்து 40 நியூட்டன் கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை பரப்பளவு 4 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் கால்குலேட் பண்ணி போட்டால் நமக்கு என்ன வரும், 10 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது 15 கொஸ்டின் பாருங்கள். விசை என்பது ஸ்கேலர் அளவரா வெக்டார் அளவிட இரண்டுமா அல்லது இரண்டும் அல்லவா? இது ஈஸியான கொஸ்டின் சரிங்களா. விசைக்கு என்ன இருக்கும், எண் மதிப்பு இருக்கும், திசை இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ அப்போ விசை என்பது ஒரு வெக்டார் அளவீடு சரிங்களா. அவ்வளோதான். என்னோட கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இதோட முடிஞ்சுது சரிங்களா. முன்னாடி நான் டெய்லியும் வந்து பார்த்தோன்னா படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ டெய்லியும் ஃபாலோ பண்ணி படிங்க. தேங்க்யூ.